ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலும் மயிலும் துணை. நம்ம வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம வீட்டை சுற்றி நெருங்கி வராமல், நம்மளை சுற்றியும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வராமல் இருக்கணும்னா, தினமும் நம்ம வந்து கோலம் போடும்போது தண்ணி தெளிக்கும் போது மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு முடிச்ச உடனே அக்ஷதைனா அரிசியில் மஞ்சத்தூள் கலந்து காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிருங்க. தினமும் நம்ம கோலம் போட்டு எடுத்துக்கிட்ட ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஒரு 3 தடவை ஓம் பைரவாய் நமக, ஓம் பைரவாய் நமக, ஓம் பைரவாய் நமக. அதே மாதிரி இடது பக்கமும் ஓம் பைரவாய் நமக, ஓம் பைரவாய் நமக, ஓம் பைரவாய் நமக அப்படின்னு சொல்லி இந்த அக்ஷதையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டோம்னாலே அந்த பைரவரே வந்து நமக்கு துணையா நிற்பாருங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மள சுத்தி வராது, நம்ம பக்கத்திலே வராது. பைரவர் நம்மளுக்கு காவலா இருப்பாரு, துணையா இருப்பாரு. எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம நிம்மதியா தைரியமா நம்ம இருக்கலாம். தினமும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம வந்து உணவளிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணுங்கிறது ஒரு ஐதீகங்க. இப்போ வந்து நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கு தான் பச்சரிசி மாவுல கோலம் போடுறது. இப்போ யாருமே பச்சரிசி மாவுலையும் கோலம் போடுறது இல்லை. அதனால தான் நம்ம வந்து இந்த பரிகாரமாவது நம்ம பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வந்து அந்த அரிசி போடுறதுனால 4 எறும்புக்கு உணவு கொடுத்துட்டோங்கிற திருப்தியோட நம்ம உணவை நம்ம எடுத்துக்கலாங்க. இது வந்து மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம், வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. இதை நீங்க தினமும் செஞ்சு பலனடையணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி.